ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஆந்திரா ஸ்டைல் ஸ்நாக்ஸ் தான். இதுக்கு பேர் வந்து செல்ல புனுகுலுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு. இது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 1 கப் மாவுக்கு 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கணும். புளிச்ச தயிராக இருந்தால் நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். தயிர் புளிக்கலை, அப்படி ஃப்ரெஷ் தயிர் அப்படின்னா அதுக்கும் கவலை இல்லை. நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்துட்டு கொஞ்சம் சோட்டா மாவு போட்டுக்கோங்க. இட்லி சோட்டா மாவு போட்டுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த சோட்டா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக வரும். அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டி பாலாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக வரும். சின்ன சின்ன பாலாக போட்டுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. எந்த அளவுக்கு பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமே புளிச்ச தயிர். அப்படி புளிச்ச தயிர் இல்லைன்னா நீங்கள் மாவை ஒரு 4 மணி நேரம் தயிர் ஊற்றி பிசைஞ்சு புளிக்க வச்சுடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பசங்க வந்து எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் வெறும் சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் வெறும் சீரகம் போட்டு மட்டும்தான் இது ஷாப்பில் பண்ணுவாங்க. பச்சை மிளகாவும் இஞ்சும் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுது. பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது போட்டால். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாவும் இஞ்சும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்போ தான் வந்து அது எல்லா பக்கமும் வேகும். இல்லைன்னா ஒரே சைடே வேகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான செல்ல புனுகுலு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.